பெரிசான்னா ராமனுடைய சொல் ரொம்ப ரொம்ப பெரியது. ராமனுடைய நடத்தை நாம் நடந்து பார்க்க வேண்டும், நடத்தி காட்ட வேண்டும். ஏன்னா ஒரு ஆதர்ஷ புருஷன் வேணும். எதுவாக இருந்தாலும் இதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியும். அப்பா சொன்ன உடனே காட்டுக்கு போக முடியுமா? டேய் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகண்டா, காலங்கத்தால் குளிச்சுட்டு ரெடியாடு, உன் ஆம்பியாகிட்டையும் சொல்லிவிடு, பட்டாடையெல்லாம் வந்தாச்சு, மொத்த ஆபரணங்களும் வந்தாச்சு. எப்போ? ராத்திரி படத்துக்கு போச்சே. மறுநாள் காத்தால் கூட்டு அனுப்பிச்சு, கண்ணா நீ காட்டுக்கு போ. அவன் சொல்கிறான் கூலா, சரிப்பா. எதனா ஒரு பிள்ளை சொல்ல முடியுமா? நீ இன்னும் எனக்கு பாக்கெட் மணியே வரல, பாக்கெட் மணி கொடுக்கலனாலே அடிக்கடி நடக்கும். இது ராஜவம்சத்துக்கு பரம்பரையான இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு வம்சத்துடைய சொத்து. அந்த கிரீடம் இவன் தள்ள ஏற வேண்டியது இன்னும் 2-3 மணி நேரத்தில் ஏற போகிறது. கண்ணா நீ காட்டுக்கு போ. அது கூட அப்பா சொன்னார் சொல்லி இவ சொல்கிறா. யார்? சித்தி சொல்கிறா, சின்னம்மா சொல்கிறா. சரிப்பா, சரி போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார். முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் எல்லாமே பல விஷயங்கள் ராமாயணத்தில். அப்படிப்பட்ட பெருமையை உடையவன் ராமன். சத்தியசந்தன், சத்திய வாக்கியன், உண்மையை கடைபிடிப்பவன், உண்மையே பேசுபவன். ஆனால் தான் மனத்துக்கு நீ ஆழ்வார் பாடினார். அப்போ வில் பெரிதா சொல் பெரிதான்னா அவனுடைய சொல் மிக 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 பெரியது, வில்லும் அதற்கு சமமாக பெரியது. அதில் நிறைய டிபேட்லாம் பண்ணிட்டு இருக்கா, உட்காந்து பண்ணிட்டு இருக்கட்டும், பண்ணிட்டு இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. இப்போது முதல்ல வில்லை பற்றி 2-3 இடத்த பார்ப்போம். அதுக்கடுத்து சொல்ல பற்றி பார்த்துட்டு முடிச்சிடுவோம். இன்னும் ஒரு 1/2 மணி டைம் கொடுத்துருக்கார் சுவாமி. வில்லை பற்றி சொல்லும் பொழுது ஒரு 2-3 இடம். அவருக்கு 12 வயசு. விஸ்வாமித்திரர் வரார். நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன், அந்த யாகத்தில் நான் பண்ணுற யாகத்திலலாம் எப்போதுமே ராட்சசர்கள்லாம் வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறா, நீ வந்து உன் பையனை அனுப்புன்றார். ஐயோ என் பையனா? ஏன்னா 16,000 வருஷம், அது 60,000 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு ரிஷியை தேடி ரிஷேஷங்கிற கூட்டின்னு வந்து அம்மா தாயின்னு விழுந்து சேவிச்சு ஒரு புத்திரகாமிஷ்டி யாகத்தை பண்ணி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒன்று பிறக்கல, நான் 1 கேட்டேன், 4 பிறந்திருக்குது. ஐயோ என்னால் அவனும் 12 வயசு தான். இதான் க்ஷத்ரிய வருஷம். அவங்களுடைய வழக்கப்படி 16 வயசு ஆனால் முடிஞ்சாதான் யுத்தத்துக்கு போகலாம். அப்போ சொல்ல அவன் பாலகனாச்சி, அவன் எப்படி யுத்தத்துக்கு வர முடியும்? நான் வரனே, தேவாசுர யுத்தத்தில் போய் நான் சண்டை போட்டவேன், நான் வரேன் அப்படின்னா. உன்னை யார் கேட்டா நகரினி? நான் அதுக்கெல்லாம் வரவே இல்லை. உன் பையனை கொடுக்குறதுனா கூட இல்லை, நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியாதா? விஸ்வாமித்திரை பற்றி தெரிஞ்சுங்க. விஸ்வாமித்திர பெரிய மகாராஜா. அவர்கிட்ட இல்லாத அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கிடையாது. பிரம்மாஸ்திரம் அத்தனை அஸ்திரமும் இருக்குது. இது ராமாயணத்தில் இந்த கதையும் இருக்குது. அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார்? ராஜாவாக இருக்கும் பொழுது வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போன உடனே அங்கே என்ன ஆகுது? ஒரு இதுவே இல்லை, க்ஷாம காலம், மழை பெய்யாத காலம், எங்கேயும் தண்ணி கிடையாது. ஒரே இடத்துல ஒரு பாலைவன சோலை இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சார். எல்லாம் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தது அது கம்பங்களில் நுழைஞ்சான்னு சொல்லுவாள். காஞ்ச மாடு கம்பங்களில் நுழைஞ்சா மாதிரி மொத்த பேர் இறங்கினா அடி துவம்சம் பண்ணா. பார்த்தார் அந்த மகரிஷி, வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமம் அது. எல்லாம் என்ன ஒன்றாலும் பண்ணட்டோம், வா நாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. உடனே எல்லாம் சாப்பிட்டா, திருப்தியாக சாப்பிட்டா, எல்லாம் முடிஞ்சுது. அப்போ தான் சந்தேகம் வந்தது. டேய் நம்மக்கிட்டேயே இவ்வளோ சொத்து இல்லை, இவ்வளோ சாப்பாடு இல்லை, எல்லாம் நம்ம வந்து கம்பங்கூழ் சாப்பிட்டுருக்கோம், இங்கே எங்கடா அறுசுவை உணவு கிடச்சிது? கேள்றா அவரை. யார் தலைவர்? யாருன்னார்? வசிஷ்ட மகரிஷி. இல்லை அப்படியா சுவாமி? என்ன சமாச்சாரம் உமக்கு? எப்படி இதோ இப்போ சர்ச்செல்லாம் நிறைய பண்ணுறால அந்த மாதிரி. அப்போ ராஜா அவரே நேராக கேள்வி கேட்டார். ஓய் உமக்கு எப்படி இன்னும் இவ்வளோ அரிசி கிடச்சிது? எங்கள் ராஜ்யத்திலே கிடையாது இவ்வளோ அரிசி அப்படின்னார். எல்லாம் நந்தினி தான் அப்படின்னார். எல்லாம் நந்தினியா? ஆமாம் எல்லாம் நந்தினி. சரி எனக்கு எல்லாம் கொடுத்திய பட்டாடைகள்லாம் அதுவும் நந்தினி தான். யார் அந்த நந்தினினார்? வா கூட்டின்னு போகிறேன்னு சொன்னார். காமிச்சார். காமதேனுடைய புத்திரி நந்தினி அந்த இடத்துல இருந்தா. அவள் அந்த இடத்த சோலைவனமாக்கி வச்சிருக்கா. கேட்டதை கொடுப்பாள். இது இப்போ பிரசாதம் வந்துடுத்து பாருங்க. ஏதோ நந்தினி வந்தோடனே பிரசாதம் வந்துடுது. அந்த மாதிரி அள்ளி கொடுக்குறாவோ, நான் அள்ளி கொடுக்குறேன், சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டே கதையை கேட்டுருப்போம். பெருமாளுடைய பிரசாதத்தையும் அனுபவிப்போம், ராம குணத்தையும் அனுபவிப்போம். அந்த மாதிரி காட்டின உடனே அவர் பார்த்தார். ஐயா உம்மக்கிட்ட இந்த ஐட்டம்லாம் இருக்கக்கூடாது, முதல்ல டாக்ஸ் கட்டு அப்படின்னார். டாக்ஸா? எனக்கும் நந்தினிக்கும் சம்பந்தம் இல்லைன்னார். அப்படின்னா அது ஏன் உங்ககிட்ட இருக்கு? கொண்டா, நான் எடுத்துன்னு போகிறேன். டாக்ஸ் கட்ட முடிஞ்சா டாக்ஸ் கட்ட, இல்லைன்னா நான் சீஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறேன்னார். எனக்கு தெரியாது, நந்தினி வந்தால் நீ கூட்டின்னு போனார். அது நான் நந்தினி வந்தான்னார். உன்னால் முடிஞ்சா கூட்டின்னு போ அப்படின்ட்டார் வசிஷ்டர். உடனே என்ன பண்ணார்?
நந்தினின்றது ஒரு மாடு தானே, பார்த்துட்டார் அவர். மாடு தானேயா, டேய் போங்கடா புஷ்ணு வாங்கடா, தடி எடுத்துன்னு போங்கடாண்ணா. போனா ஹேய்ண்ணா அதில் வந்து ஒரு 8 வச்சது மொத்த பேர் எகிரி போய் விழுந்துட்டான். சரி, இன்னும் ஒரு 10 பேராக சேர்ந்து போனார்கள். கொம்பால் முட்டிட்டு ஓடி போயிட்டான் அத்தனை பேரும். அது ரொம்ப பெருசாக இருக்கும், சின்னதாலாம் இருக்காது மாடு. அப்புறம் என்ன பண்ணார், ஒரு 1000 பேராக போனான். உடனே பார்த்தார் அந்த மாடு ஓடி வந்தது. ஓடி வந்து வசிஷ்டர்கிட்ட கேட்டுது, வசிஷ்டரே நான் என்ன பண்ணலான்னுத்து, நீயே உன்னை காப்பாற்றிக்கோன்னுத்து. இவ்வளோத்த சிருஷ்டி பண்ணவர் என்ன பண்ணார், அவர் வந்து வீரர்களை சிருஷ்டி பண்ணி அனுப்பிச்சா. சண்டை அடி சரி அடி விழுந்தது விஸ்வாமித்திரருக்கு. அவருக்கு கௌஷிகன்னு பேர், அந்த சமயத்தில் காதேயன் அப்படின்னு பேர், கௌஷிகன்னு பேர் அவருக்கு. அடிச்சு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டா. அங்கே போனவுடனே நாட்டுக்கு போனவுடனே உட்காந்து யோசிச்சார், சரி நாம் இனிமேல் நந்தினியோட சண்டை போடக்கூடாது, அந்த வசிஷ்டரோட சண்டை போட்டு வசிஷ்டர் ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி ஆரம்பித்தார். வந்தார். அவர்கிட்ட அந்த கத்தி கபடாலாம் ஒன்றும் பலிக்கலை. ஏன்னா அவர்கிட்ட அந்த பிரம்ம தேஜஸ்ன்றதாக காயத்ரி மந்திரத்தினுடைய பவர் இருந்ததுனால அவரை ஒன்றும் பண்ண முடியல. சரி, கத்தி கபடாலாம் அவங்ககிட்ட வேலை கேட்காது, நான் போய் யாக யஜ்ஞாது தபஸ் பண்ணி நான் வந்து ஆயுதங்களெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். என்னென்ன விதமான அஸ்திரங்கள் உண்டோ, ஆக்னேயாஸ்திரம், வருணாஸ்திரம், இந்திராஸ்திரம், எல்லா அஸ்திரத்தையும் வாங்கினார், பிரம்மாஸ்திரத்தையும் வாங்கினார். எல்லாம் கையில் மொத்த ஆயுதங்களோடையும் வந்தார். ஒத்தாளாக வந்து நின்னார். ஓய் வசிஷ்டரே, சண்டைக்கு வாரையா அப்படின்னார். நான்லாம் சண்டைக்கு வர ஆசாமி கிடையாது, உன்னாலாம் என்னாலாம் உன்னோட சண்டை போட முடியாது, போயிட்டு வா அப்படின்னார். அதெல்லாம் முடியாது, நீ என்னோட சண்டை போட்டு தான் ஆகணும், இது விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அப்போ அவருக்கு விஸ்வாமித்திரர் பேர் கிடையாது, காதேயன்னு பேர். வந்தவுடனே நான் இருக்குன்னா, சரி சரி வா வா சண்டை போடலாம். அவருக்கு ஒரே தொந்தரவு. சரி வாடா வா சண்டை போடலாம் வா, தோ இருப்பா எல்லாரும் வேதம் சொல்லிட்டு இருங்கோ, ஒரு 10 நிமிஷம் சண்டை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றார் வசிஷ்டர். தொண்டு கழவர், நல்ல வயசானவர், பிரம்ம தேஜஸ் ஜொலிக்கிறது. வந்தார், உட்காண்டார். ஓய் என்னண்ணா உட்காரு, சண்டை போட வாருன்னாக்க, சண்டை தான்ப்பா உன்னோட போட போகிறேன் நான். சண்டைனா இறங்கி வந்து சண்டை போடணும், கோதாவில் இறங்கணும், அதெல்லாம் நான் இறங்க மாட்டேன், நான் இப்படியே உட்காந்துருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னார். கையில் இருந்த தண்டத்தை எடுத்தார், முதல்ல முன்னாடி வச்சார். அவர் பானங்களை அடிக்க ஆரம்பித்தார். ஒரு பானமும் அந்த தண்டத்தை தாண்டி வரல. கடைசியாக வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார், அடித்தார். அப்போ எல்லாரும் மகரிஷிகள்லாம் பயந்துட்டோம். ஐயோயோ போச்சு, பிரம்மாஸ்திரத்தோட பெரிய அஸ்திரம் கிடையாது, இன்றைக்கி வசிஷ்டருடைய ஆசிரமம், வசிஷ்டர் எல்லாம் போயாச்சு, மொத்த பேரும் காலி, எல்லாருக்கும் அடுத்து காரியம்தான் பண்ணணும்னு நினச்சிண்டா. அது என்ன பண்ணிட்டு வந்தது, அந்த தண்டம் அந்த பிரம்மாஸ்திரத்தையும் சாற்றுத்து. அப்படியே திக்கு முக்காடி நிற்கிறார் காதேயன். அடப்பாவி, நீ தொண்டு கிழவன், ஒரு அஸ்திரத்தை எடுக்கல, ஒரு கட்டையை வச்சுட்டு எங்கிட்ட இருக்கிற மொத்த பலத்தையும் எடுத்துட்டியடா, என்ன இருக்கு உங்ககிட்ட பவர் அப்படின்னா, திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். ச, என்னுடைய உடல் பலம் வேஸ்ட்டுடா, உங்ககிட்ட இருக்கிற மந்திர பலம் தான் பெருசு, இந்த மந்திரத்தை நான் பிடிச்சின்னு வரனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டானோ. அதுக்கப்புறம் தான் போகிறார், தபஸ் பண்ணுறார். பிரம்மதேவனை நேர பார்க்குறார். நீ பிரம்ம ரிஷின்னார். பிரம்மதேவா, நீ சொல்கிறதுக்கோசரம் நான் வரல, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி, எனக்கு வந்த வசிஷ்டர் என்று எதிரி இருக்கான்ல வசிஷ்டர், அப்போ அவருக்கு அந்த கோபம் மடங்கலை. அவர் சொல்லணும் நான் வந்து பிரம்ம ரிஷின்ட்டு. அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் இப்போ அவர்கிட்ட எவ்வளோ ஆயுதம் இருக்குன்றத பார்த்துக்கணும். அவர் தசரதன்கிட்ட வரார். ஐயா, என் யாகத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு உன் பையனை அனுப்பு, எப்போ 12 வயசு பையனை அனுப்புன்றார். அப்போ கூட்டின்னு போச்சே என்ன பண்ணுறார், குழந்தைகள் 2த்தையும் அனுப்புகிறார். கூட்டின்னு போச்சே பலை அதிபலைன்னு 2 மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன, இன்றைக்கும் நிறைய பேர் அந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கிறவா இருக்கா. அதனால் பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, தூக்கம் வராது, நேரத்துக்கு தூங்கலாம். தூக்கம் வராதுன்னா நம்ம ராத்திரி நம்ம 2 மணிக்கு அப்படியே முழிச்சுண்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்போ தான் லிஸ்ட்டு போட்டு வந்து நிற்கும். அந்த மாதிரி இல்லை, நமக்கு எப்போ தூங்கணும்னு தோணுமோ அப்போ தூங்குவோம். நான் இப்போ தூங்கி எழுந்தால் தான் எனக்கு ரெஸ்ட், இந்த லட்சணம் வேணும், நான் டேப்லெட் போட்டு தூங்க போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த பலை அதிபலை மந்திரத்தை கொடுத்தார். எல்லா தான் பெற்ற வரத்தின் மூலமாக பெற்ற அனைத்து அஸ்திரங்களையும் அப்போ ராமனுக்கு உபதேசம் பண்ணார், லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணலை. உடனே ராமனை சொன்னார், ராமா நீ லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், அவருக்கு ஒரு ட்ரைனிங், அப்போவே ட்ரைனிங். சந்தேகம் நாளைக்கு எங்கிட்ட வந்துடாதுன்னு சொல்லிட்டு பண்ணார். மேலே யாகத்தை பண்ணுறார். நிறைய கதைகள், அதில் கலக்கதைகள்லாம் நிறைய இருக்குது. அதில் தாடகையை கொள்கிறார். ஒரே அடி தான் தாடகை, பப்பாத்த மமாரச்ச. எல்லாரும் சொல்லுவார் ராமன் அடித்து தாடகை செத்தார்னுவார். ராமன் தாடகையை கொல்லவில்லை, தாடகையை ராமன் அடித்தார். வால்மீகி எழுதுறது பப்பாத்த மமார, அடித்தார், கீழே விழுந்தா செத்து போயிட்டார். டாக்டர்கள்லாம் இருப்பாங்க, எப்படி எழுதுவாவா இந்த ரெக்கார்டில், இதனால்
இந்த இடம் இப்படி ஆனதால் இவர் உயிர் பிறந்தது. அவர் குத்தினதால் சாகலை, அவர் குத்தினார், இந்த இடத்துல லீக்கேஜ் அதிகமாகிடுத்து, அதனால் செத்து போயிட்டார். இது வால்மீகி அன்றைக்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதினார். பப்பாத்த மமாரச்ச. அப்போ ராமன் கொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. இனிமேல் அந்த பட்டிமன்றம்லாம் வேண்டவே வேண்டாம். ராமன் தாடகையை முதலாக ஒரு பெண்ணை கொன்றார், இல்லை, ராமன் கொல்லலை, அடித்தார் தான் ராமன். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொரு விஷயம், சுபாகுவை கொன்னார். தாடகையினுடைய 2 பசங்க, சுபாகு, மாரீச்சன். மாரீச்சன் என்ன பண்ணார், கடலை தூக்கி போட்டார் தன்னுடைய பானங்கள்னால. வயசு என்ன அப்போ இருக்கு, வயசு ஞாபகம் வச்சுக்கணும், 12 வயசு. யாருக்கு, ராமனுக்கு. அதுக்கப்புறம் போகிறார், சீதை கல்யாணம் ஆறுது. இதெல்லாம் ராமனுடைய வில்லினுடைய பிரபாவங்கள். இதை சொல்கிறது யார் தெரியுமா இல்லையோ, மாரீச்சனே சொல்கிறான். மாரீச்சன் என்ன சொல்கிறான், சூர்பனக போய் சீதையினுடைய விஷயத்தை சொல்கிறா. சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கோசரம் தான் போனேங்கன்னு சொல்லி அவனுடைய மனசை மாற்றி இது பண்ணுறான். நீ போய் சீதையை தூக்கின்னு வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் மனசை கெடுத்து விட்டா. இவன் என்ன பண்ணுறான், நமக்கு ஒரு துணை வேணுமே, சத்காரியத்துக்கு துணை தேடாமல் கெட்டகாரியத்துக்கு ஒரு துணையை தேடினான். அவன் மாரீச்சன் கிட்ட வந்தான். அவனுடைய சொந்த மாமா அவன். யார், ராவணனுக்கு சொந்த மாமா மாரீச்சன். இலங்கையில் அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான், இலங்கையில் ரொம்ப நல்லவனாக இருந்தவன், அவ்வளோ நல்லவனாக இருந்தவன், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஏன்னா வாங்கின உதை அப்படி, ராமன் கிட்ட வாங்கின உதையில் என்ன பண்ணிட்டான், நல்லவனாக தெரிஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போனோடனே அவன் சொல்கிறான், ராவணா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அட்வைசர்ஸ்லாம் தயவுசெய்து மாற்று அப்படிங்கிறான். ஏன்னா சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய பக்தா ஸ்ரோதாஜ துர்லபா. முதல்ல நீ உன் காதை கொடுத்து நல்ல விஷயத்தை கேளுடா ராவணான்றான். மருமகன் தான் அவன். உன் காதை கொடுத்து நல்ல விஷயத்தை கேளுடா, உன்னை சுற்றி இருக்கிற அந்த இவங்களெல்லாம் மாற்று, அட்வைசர்ஸை மாற்று. ஏன்னா நீ பண்ணுற விஷயம் அந்த மாதிரி விஷயம். நீ ராவணை எதிர்க்கணும், சீதையை தூக்கிட்டு வரணும்னு சொன்னையே, இது சாதாரண விஷயம் இல்லைடா ராவணா. ராமனை பற்றி எனக்கு தெரியும்டா, நான் ஒழிஞ்சின்னு இருக்கேன் பத்தியா, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கேன் பத்தியா, இந்த ட்ரெஸ்ஸு நான் கபட்ட வேஷம் போட்டுருக்கேன்டா, நான் ராமனுடைய பயத்தில் நான் உட்காந்துருக்கேன் நானுன்னு சொல்லிட்டு அவன் கதையை பிரம்மாண்டமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ராவணா, உனக்கு என்னை பற்றி ரொம்ப தெரியாது, நீ குழந்தையிலேருந்து என்னை பார்த்தது இது மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு ஒரு குடிசையில் சும்மா உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க. அட பாவி, ராமனை கண்டு பயந்து நான் உட்காந்துருக்கேன்டா நான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஊனத்வாதச வருஷீயா. ராமன் என்னை அடித்த போது அவனுக்கு 12 வயசே முடியல. ஒரு வீரன் போர்க்களத்துக்கு போனோன்னா அவனுக்கு 16 வயசு முடிஞ்சுதான் அவன் போர்க்களத்துக்கே போவான். அவனுடைய ஆயுதத்தை அப்போதான் கூர்மையான ஆயுதத்தெல்லாம் கொடுப்பான், அதுவரைக்கும் கூர்மையான ஆயுதத்தெல்லாம் கொடுக்க மாட்டான், போர்க்களத்துக்கே அனுப்ப மாட்டான். ஆனால் ராமன் ஊனத்வாதச வருஷீயா, 12 வயசே முடியல அவனுக்கு. அந்த சமயத்தில் அவன் என்னை அடித்தான், சுபாகுவை கொன்னான், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டான். எங்கேயோ தூக்கி போட்டான். எங்கே, இமாலயத்துலேருந்து சமுத்திரம் பார்த்துக்கோங்க. எங்கே, சித்தாசிரமம் பீகார் நேபாளம் பார்டரில் இருக்குது. அங்கே அந்த இடத்துல என்னை தூக்கி அடித்தா நான் சமுத்திரத்தில் போய் விழுந்தேன். அப்படின்னா பார்த்துங்க எத்தனை கிலோமீட்டர் தூக்கி அடிச்சிருப்பாருங்க. அப்போ அவருடைய வீலோட பவர் என்ன, இதெல்லாம் சொல்கிறது மாரீச்சன். நான் பயந்து உலகம் மொத்தம் ஓடி நண்டா, நான் ரான்னு கேட்டாலே நான் மயங்கி விழுந்துருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ராமன் பேரில் பயமாயிடுத்து. கடைசியாக நீ இங்கே வந்ததுனால நான் ஓடி வந்தேன், இங்கே ஒழிஞ்சுட்டு இருக்கேன்டா நானுன்னா. விரக்ஷே விரக்ஷே ச பஷ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம். அப்போ ராமன் உடுத்திருந்தது என்ன ட்ரெஸ் தெரியுமா, 12 வயசில் ராஜ ட்ரெஸ் உடுத்தின்னு அவர், ராஜாவுக்கு உண்டான ட்ரெஸ்லாம் உடுத்திக்கல, ஒரு மர உரிய தரிச்சுட்டு இருந்தார். தலையில் கொண்டை போட்டுன்னு அந்த சீரகிருஷ்ணாஜி, அவள் தலையெல்லாம் வாரக்கூடாது, என்ன பண்ணுவான்னா ஆலமரத்தினுடைய பாலை எடுத்து தலையில் தடவின்றுவா. அது ஜடையாக போயிடும். ஆனால் தலையை இது பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தூங்கிட்டு இருக்கும் அவன் பாட்டுக்கு. உடுத்திக்கிறது மர உரி பார்க் சொல்லுவா இல்லையா, அந்த மரத்தினுடைய இதை எடுத்து அதை பாடம் பண்ணி அதுவே துணி மாதிரி ஆகிடும். இன்னும் வாராணசியில் கிடச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி துணி, வாராணசியில் இருக்குது. நாங்கள்லாம் எங்கள் அப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த துணியை. இப்போ தேங்காய் நாரெல்லாம் அந்த மாதிரிலாம் வருது. அப்போ அப்படி இல்லை, அந்த இதை உரிச்சு தான் பண்ணுறது. விரக்ஷே விரக்ஷே ச பஷ்யாமி. இங்கேடான பழம் பொறிக்க போவேன், காய் பொறிக்க போவேன், நான் ஏதோ அக்னிஹோத்திரம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தியா, ராமனுக்கு பயந்துண்டு அதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துன்னு வர போவேன். அங்கே சலசலன்னு சத்தம் கேட்கும், நான் ராமனுன்னு சொல்லிட்டு அப்படியே பாதியில் எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்துடுவேன்டா நான், இதெல்லாம் சொல்கிறான் மாரீச்சன் சொல்கிறான். அந்த அளவுக்கு பயம். ஏன்னா வாங்கின அடி அப்படி, ராமனுடைய பானம் அப்படிப்பட்டது சொல்கிறான். அங்கே சொல்கிறான் யார், மாரீச்சன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் ராமனை.
ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமன்னா யார் தெரியுமாடா உனக்கு? தர்மமே மனிதனாக உருவெடுத்து பிறந்தவன் ராமன். அதை தெரிஞ்சுக்கோ. சாது, அவன் ரொம்ப சாதுராவன். யாரு? ராமன். அடிச்சு அடி, ஆனால் வேற. சாதுஹு சத்திய பராக்கிரமஹா. அவனுடைய பராக்கிரமம் இருக்கு பார்த்தியா, அது உண்மையானது, பொய் கிடையாது, அதில் பொய்யே கிடையாது, பொய் கலப்பற்ற பராக்கிரமம் அவனுது. ராஜா சர்வலோகஸ்ய. அவனுக்கு பட்டாபிஷேகமே தேவையில்லடா அவனுக்கு. அவன் தாண்டா மூலத்துக்கு அதிபதி. ராஜா சர்வலோகஸ்ய. நீலாம் இந்திரன் நினச்சிட்டு இருக்க, நீ இந்திரனை ஜெயிச்சுட்ட நீ நினச்சிட்டு இருக்க, உனக்கே ராஜா அவன் தாண்டா அப்படின்ற. தேவானாம் இவவாசவா. எப்படி சொர்க்கலோகத்துக்கு வந்து நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, அந்த சொர்க்கலோகத்துக்கும் அதிபதியான வாசவன், அவனை ஜெயிச்ச உனக்கு எல்லாருக்குமே மேற்பட்டவன் அவன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ராமமேவஹி பஷ்யாமி ரஹிதே ராட்சசேஸ்வர திருஷ்டுவா ஸ்வப்னகதம் ராமம் உத்பிரமாமி விசேதனா. தூங்கும் பொழுதே எனக்கு ராமன் சத்தம் கட்டுனா எழுந்துனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி 4 சுற்றிட்டு வந்து திரும்பி வந்து படுத்து பண்ணா நான் அப்படின்னு சொல்ல. இது எல்லாமே என்ன பிரபாவம்? ராமனுடைய வில்லோட பிரபாவம். அடுத்தது காகாசுர விற்த்தாந்தம். சமயம் ஓடின்னு இருக்குது. காகாசுர விற்த்தாந்தம் என்னன்னா, சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமா ஓ ராமா நின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோரடையாளம். திரும்பி இவர் ஆழ்வார் பேசுகிறார். என்னன்னா, அனுமார் வந்து சீதையை பார்க்க போனாராம். இதெல்லாம் யார் எழுதுறார்? பெரியாழ்வார் எழுதுறார் இந்த பாசுரத்தை. நான் எல்லாத்தையுமே ராமாயணத்துலேருந்து எடுக்கலை, அங்கங்கே ஆழ்வார்கள் எல்லாமும் எடுத்திருக்கேன். அதில் வரும்பொழுது இதில் ஆழ்வார் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, காகாசுர விற்த்தாந்தம். காகாசுரன்னா யாரும் இல்லை, காக்காவோட ரூபத்தில் வந்த இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன். அவனுக்கு என்ன ஒரு திமிரு, ஏன்னா திரிலோக சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை. அதனால் வந்து நம்மளை யாரும் கேட்பார் கிடையாது, நாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம். நமக்கு ஒரு ஃப்ரீ விசா கொடுத்துருக்கா, எல்லா லோகத்துக்கும் போய் நாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம். நமக்கு எதனா ஒரு இது வந்துட்டுனா போலீஸ் வந்து நம்மளை பிடிக்காது, யாரும் நம்மளை தண்டிக்க மாட்டா. கேட்டால் நான் வந்து தேவலோக சக்கரவர்த்தியுடைய பிள்ளை நான்ன்ற டிக்கெட்டை காமிச்சா முடிஞ்சு போச்சு, எல்லாரும் ஓடி போயிடுவான்ற இது தைரியம் அவனுக்கு. அதனால் எல்லா இடத்துக்கும் போனான், என்ன பண்ணுறதையும் பண்ணிட்டு இருந்தான் அவன். அதே மாதிரி சீதை கிட்ட வந்தான். இவா 2 பேரும் கோதாவரி தீரத்தில் பஞ்சவட்டியில் இருக்கான். ராமனும் சீத்தையும் அந்தரங்கமாக இருக்கும்போது லக்ஷ்மணன் இருக்க மாட்டார், தள்ளி போயிருப்பார். அதனால் இந்த விற்த்தாந்தம் லக்ஷ்மணனுக்கும் தெரியாது, ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த விற்த்தாந்தம். இந்த கதை, விற்த்தாந்தம்னா கதை, இந்த கதையை ராமன் அனுமார்கிட்ட சொல்லி சீத்தை கிட்ட சொல்லு. எதுக்குன்னா, நான் தான் உன்னை அனுப்பிச்சிருக்கேன்னு அவள் நம்புவா. ஏன்னா இந்த விற்த்தாந்தம் லக்ஷ்மணனுக்கும் தெரியாது, எங்கள் 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. இதை நான் உனக்கு சொல்கிறேன், ரகசியம். அந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராம பாணத்தினுடைய விசேஷம் அந்த இது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காகாசுர விற்த்தாந்தத்தில் உள்ளே போனோன்னா எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. படுத்துட்டு இருக்கார். யாருன்னா, ராமன் சீத்தையினுடைய மடியில் படுத்துட்டு இருக்கார். அயர்ந்து தூங்கி போயிட்டார். ஏன்னா வந்து அவள் 2 பேரும் காட்டில் இருக்கா, பழங்கள் பொறிக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது, சுத்தணும் நிறைய, சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, பல கிலோமீட்டர் போயிட்டு வரணும். ஓகே, அந்த மாதிரி நல்லா இருக்குன்னா ராமன் வந்து நல்ல உச்சி வேலையில் படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான் சீத்தையோட மடியில். அப்போ இந்த ஜெயந்தன் காக்கா உருவலை சுற்றி வரான். சுற்றி வரும்போது சீதையை பார்த்தான், அவள் அழகில் மயங்கினான். சரி, இவளை எப்படின்னா தொட்டுன்னு நாம அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணான். கிட்ட வந்தான். காக்கா தானேன்னா அவள் விரட்டி பார்க்குறா, இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறான், அவன் கிட்ட வந்து என்ன பண்ணுறான், சீத்தையை தொடுறான் தன் மூக்கால். இன்னும் ரத்தம் வந்துடுது. அந்த உடம்பு சாஃப்டான உடம்பு, உடனே நமக்கே குத்தினா வந்துடுத்து அந்த ரத்தம் பெருகிறது. அவன் பார்த்து உட்காண்டிருக்கான், காக்காவாகவே இருக்கான். அது வரல மாறல, அவளுக்கு யாருன்னே தெரியாது. ஏதோ அசுரன்றத ஒரு நிமிஷம் புரிஞ்சுட்டான். ஆனால் ராமனுடைய தூக்கத்தை நாம் கெடுக்கக்கூடாதுன்றதுனால ராமனை டிஸ்டர்ப் பண்ணல, எழுப்பலை. அப்போ என்ன ஆகுது, ராமன் எழுந்துடுறார். அந்த ஜில்லுன்னு ரத்தம் பட்டு எழுந்துடுறார், சூடான ரத்தம் பட்டு எழுந்துடுறார். பார்த்தா அவளுக்கு ரத்தம் பெருகிறது. கொஞ்சம் தூரத்தில் காக்கா அவளையே பார்த்துட்டு இருக்குது. அவள் ரத்தம் அதில் இருக்குது, மூக்கில் ரத்தம் தோஞ்சிருக்கு. பார்த்தா இவன் ஏதோ ராட்சசன் மாயாவின்னு அப்படின்னார். இடுப்புலேருந்து தர்பத்தை எடுத்தார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணார். வில்ல கூட எடுக்கலை, அம்பை எடுக்கலை, வெறும் ஒரு தர்பையை எடுத்தார், மந்திர பிரயோகம் பண்ணார். அவன் பேரில் அடித்தார். அடித்த உடனே ஓடினான். ஐயோ நலறி ஓடினான். நாம் எங்கேயோ எக்கு தப்பாக கையை வச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஓடினான்.
எங்கே ஓடினான்னா 7 லோகத்துக்கு ஓடினான். நேராக அப்பா கிட்ட தானே ஓடுவான். ஓடினான். உடனே என்னடா பண்ண கண்ணா, இப்படி அடிச்சு பிடிச்சின்னு ஓடி வரேன்னா, இந்த மாதிரி பண்ணேன் ஆடாப்பா ராமங்கிட்ட உன்னை யாரா போக சொன்னது, அவர் அவதார புருஷன்டா, அவன் நீ ஏடாடுமா கையை வச்சுட்டியடா, நான் இங்கேருந்து ஓடியே போயிடு நீ அப்படின்னா விரட்டினான். எல்லா இடத்துக்கும் ஓடினான், எல்லா லோகங்களுக்கும் ஓடினான், எங்கேயும் முடியல. சத்தியலோகத்துக்கு ஓடினான். டேய் திரும்பி ராமன் கிட்டேயே போ, ராமன் கிட்ட மாட்டினா அபயம்னு சொல்லி ராமன் கிட்டேயே திரும்பி போ, அப்போ தான் உன்னை காப்பாற்ற முடியலடா காலி அப்படின்னார். சரி நம்மனார் ஓடி வந்தார். அதான் சொல்கிறார், எத்தி அனைத்துலகம் திரிந்தோடி ஓடினான், எல்லா உலகத்துக்கும் ஓடினான். ஏடா இந்திரனுடைய பிள்ளை இல்லையா, எல்லா இடத்துலையும் விசா இருக்கு, மாற்றி மாற்றி ஓடினான். வித்தகனே, வித்தகன்னா ரொம்ப பெரிய ஆளியா நீ, இதனா ரொம்ப உங்கள்கிட்ட ஸ்கில்ஃபுல்னு இல்லையா. வித்தகனே ராமா, ஐயோ ராமா உங்கள்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கும்னு எனக்கு தெரியாது, நீ யாரோ நினச்சுட்டேன், சாதாரண முனிவர் நினச்சுட்டேன் நான். வித்தகனே ராமா நின் அபயம் என்றழைப்ப, ஐயோ அபயம் கூட, எனக்கு அபயம் கூட நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விழுந்தானா. அதில் ஒரு விற்த்தாந்தமே சொல்லுவான், அவன் அப்படி கூட விழ, சீத்தை தான் திருப்பி விட்டா, அதனால் அனுகிரகம் பண்ணார். காலில் விழுந்துட்டான், அவனை காப்பாற்றுங்கன்னு சொன்னான் சீத்தை மன்னிச்சதுனால ராமன் மன்னிச்சான். அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம் அப்படின்னார். அப்போ பானம் விட்டோமே, அந்த பானத்துக்கு ஒரு மரியாதை வேணுமே, பானத்தை திரும்பி வாங்க முடியாது, அதுக்கு ஒரு லட்சியம் வேணும் இல்லையாண்ணா. அப்போ காக்காவுக்கு ஒரு கண்ணை அழிச்சார். அவன் சொன்னானாமே என்னோட ஒரு கண்ணை அழிச்சுக்கோனான். அதனால தான் காக்காவுக்கு ஒரு கண்ணு தான்னுவா. அது உண்மையாக போய் நீங்களாம் பார்த்துக்கோங்க. அவன் இது ஒரு கண்ணால் தான் பார்க்கும், அதுக்கு 2 கண்ணு இருந்தால் கூட இப்படி தான் பார்க்கும். அதுலேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. சரியா? இது காக்காசுர விற்த்தாந்தத்தில் அவனுடைய இது கரதூஷணவதம். தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷனா. இது சீதையை சூர்பனக முடிஞ்ச உடனே சூர்பனக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ராவணன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவளுக்குன்னு ஒரு சைன்யம், அவளுக்கு அதான ஒரு கசின், அங்கே ஒரு கசின் பிரதர் இருக்கான் ராவணன் சொந்த அண்ணன், அங்கே ஒருத்தன் இருக்கான். அதாடா தண்டகவனம் சொல்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய சதர்ன் சைடு மொத்தம் தண்டகவனம். அதில் ஒரு பக்கத்தில் அவன் இருக்கான். அவனுக்கு சுற்றி வருவானுங்க எல்லாருமே. என்ன பண்ணுறா, போகிறா அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட், பத்தியா என் மூக்கை என் காதையும் அறுத்துட்டா, நீலாம் என்ன பண்ணுற அப்படின்னா. ஸோ 14,000 பேர் அவங்ககிட்ட இருக்கிற படைகளுடைய கணக்கு. தூஷணன் திரிஷிரஸ், கரண் தூஷணன் திரிஷிரஸ். கரண் தூஷணன் ரிவர் அனந்தம்பி, திரிஷிரஸ்ன்ற படைத்தளபதி. இவா 3 பேரும் வந்தா. எத்தனை பேர்? 14,000 பேர் கூட்டின்னு வந்தா. ரிஷிகள்லாம் ஐயோ ராமனுக்கு ஆபத்து வந்துடுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குழுமிட்டா. ராமன் என்ன பண்ணார், லக்ஷ்மணா சீத்தையாஷ்னு அந்த குகைகளில் உட்காந்துக்கோ, தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ராமன் தனியாக வில்லு எடுத்துன்னு கிளம்பி வந்தார். அப்படியே பதைச்சார். யாரு மாட்டின்ட்டார் ராவணன், ராமன் தனியாக மாட்டின்ட்டாரே. ஏன்னா இவர் குலசேகர ஆழ்வார், அதெல்லாம் ஆழ்வார் அவர். ஐயோ ராமன் தனியாக மாட்டின்ட்டான், வாங்கோ படையெடுத்துன்னு போகலான்னு கிளம்பினார் அந்த ஆழ்வார். அந்த சந்தர்ப்பம் இது. என்ன பண்ணார், வந்தார். தூஷணக்கரன்லாம் அடித்து முகூர்த்தம், ஒரு முகூர்த்த காலம்னா 2 மணி நேரம் 14,000 ராட்சசர்களையும் தன்னுடைய பானத்தினால அடித்து கொண்டார். அதை சொல்கிறார் அவர். தூஷண ஜலநிதி தோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷனா. அந்த தலைகள் விழ 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 ராட்சசர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுட்டே வந்துதான். இன்னும் ரிஷிகள்லாம் என்ன பண்ணாலும் தன்னுடைய மான் தோல் மேலே போட்டுருப்பாங்க, அதை எடுத்து ஹாய் ராமா ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லி கையை தூக்கினார். ரிஷி கணகோஷித்த விஜய பா அதோ வந்துட்டா போட அங்கே போடு பால். ஏன்னா அவளுக்குலாம் அவ்வளோ தொந்தரவு இவங்களால். எல்லாத்தையும் ஒய்டா அப்படின்னா. அசகாய சூரா, பா பெரிய சூரண்டா நீ. அனபாய சாகசா, பாப்பா என்ன பிரமாதம், என்ன யாரும் பண்ண முடியாதெல்லாம் நீ பண்ணிட்டுடா அப்படின்னா. இப்போ நடந்தது பெரிய விஷயம். இது நித்தியமே நம்மளுடைய பெருமாள் சன்னதியில் மந்திரவசம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாபம் பபுவரிஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. சண்டை முடிஞ்சு போச்சு, 14,000 ராட்சசாலையும் கொண்டுட்டார் ராமன். அவர் உடம்புல ரத்தம் சொட்டுறது, செம்பன் மேனியாக மாறிட்டார். ஏன்னா அந்த ரத்தம் பானங்கள், அவளும் ஆயுதங்களை அடித்தால, ராமன் மேலே பட்டுதில்லை, அதுவும் பட்டிருக்குல்ல. பட்டவுடனே என்னாச்சுன்னா சீத்தை ஓடி வந்தாலாம். குகையை திறந்த உடனே ஆகான்னு திருமேனியை பார்த்தோன்னே ஓடி ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம், கட்டி பிடிச்சிட்டாளாம். அவன் ஒரு மருந்து மாதிரி இருந்துதான். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், அந்த 14,000 ராட்சசால கொன்னத்தினால மகர்ஷீனாம் சுகாவகம். எது கொண்டார்னா மகர்ஷிகளுக்கு சுகம் பண்ணுறதுக்கோசரம். ஏன்னா அவர் பண்ணது அதான் வாக்கியம் அடுத்து பார்க்க போகிறோம். பபு மகர்ஷ்டா வைதேகி. சீத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாளாம்.
பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. எல்லார் நடுவிலையும் அவ்வளோ மகர்ஷிகள் இருந்தாலும் அந்த காலத்தில் எல்லாம் கிடையாது, பார்க்கவே மாட்டான். இப்போயே கூட நான் பார்த்துருக்கேன் கிராமத்திலலாம், அங்கேருந்து ஆத்துக்கார் பேசுவார், இங்கேருந்து இப்படி திரும்பி பேசுவாய்வா, ஆனால் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பா. அவள் என்ன பேசினா நீங்கள் பக்கத்தில் இருந்த அவளை கேட்க முடியாது. இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி அவள் தாம்பத்தியத்தில் இருந்தா. ஆனால் அப்படி இருந்த காலத்தில் திரேதாயுகத்தில் என்ன பண்ணார், சீத்தை போய் எல்லார் நடுவிலையும் கட்டி பிடிச்சிட்டாலாம். அது ரொம்ப அவருடைய மகத்துவத்தை இது வில்லினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்கிறது. அடுத்ததாக சொல்லுக்கு வருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, சொல்லுக்கு வருவோம். இப்படியா வில்லுக்கு மகத்துவத்தை சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, அடுத்து சொல்லோட மகத்துவத்துக்கு வருவோம். தண்டகவனத்தில் மகரிஷிகள்லாம் சேவிக்க வரார். சேவிக்க வரும்பொழுது ஷரபங்கர் இன்னும் சில மகரிஷிகள்லாம் பார்க்குறார். அவளை போய் சேவிக்கிறார், அவளும் ஆசீர்வாதம் பண்ணுறார். நான் இந்த மாதிரி இக்ஷ்வாகு வம்சத்தில் தெரியும் வா நீ வரப்போறதா நாங்கள்லாம் காத்துட்டுருக்கோம், வாராமா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். அவளும் இவர் சேவிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்கோ, சீதையும் ராமனும் மகர்ஷிகளை சேவிக்கிறா, விழுந்து சேவிக்கிறா. நான் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராமன்றா, நீ தெரியும், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், வா 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 அப்படிங்கிறா. அவள் சேவிக்கிறா. இவர் அனுகிரகம் பண்ணுறார். யார்? மகர்ஷிகள். என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு பரமாத்மா தம்பதியாக மனுஷனாக நடிக்கிறார். என்ன போய் மகரிஷிகளை போய் சேவிக்கிறார். மகரிஷிகளுக்கு தெரியும் அவன் பரமாத்மான்ட்டு. வா வா உனக்கு தான் காத்துட்டுருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்றார். கூட்டவுடனே சேவிக்கிறா, தம்பதியாக சேவிக்கிறா. 2 பேரும் சேவிச்சோன்னா அவள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறா. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார். வாங்கிச்சு என்னாச்சு, ஒரு மகரிஷி ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய 52 விதமான 56 விதமான மகர்ஷிகள் கூட்டமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தண்டகவனம் எவ்வளோ பெருசு? சதர்ன் ஸ்டேட்ஸ், இந்த 4 சதர்ன் ஸ்டேட்ஸும் கொண்டது தண்டகவனம். இந்த இடத்துல அங்கங்கே கூடி ஒரு இடத்துல ஒரு மகர்ஷிகள் இருக்கான்னா ஒரு 10,000 பேர் இருப்பா. அந்த மாதிரி பலவிதமான மகர்ஷிகள். எத்தனை விதமான மகர்ஷிகள்னா மொத்தம் 25 விதமான தபஸ்விகள். அவள்லாம் வரா யாரை சேவிக்கிறதுக்கு, ராமனை பார்க்கறதுக்கு வரா, ராமன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வரா. அவளுக்கு தெரியும் ராமன் யாருன்ட்டு. ராமா எங்களுக்கு தொந்தரவு, எப்போ முடிக்க போகிற? ஒரே கேள்வி, அவ்வளோதான். எப்போ முடிக்க போகிற எல்லாத்தையும், எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னார். சொல்கிறார், பிரார்த்திக்கிறா, ராமா கொஞ்சம் முடிச்சு கூட, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதில் யார் தபஸ்விகள், அந்த என்னென்ன விதமான தபஸ் பண்ணுறாலோ அத்தனை விதமான தபஸ்விகள் வரா. அதாவது ஒரு இடத்துல ஒரு தபஸ்வி எந்த மாதிரி ஒரு மகான் எப்படி தபஸ் பண்ணுறாரோ, ஒன்றும் இல்லை பஞ்சாக்னி தபஸ் ஒரு இடத்துல, அந்த இடத்துல இருக்கிறவா எல்லாருமே பஞ்சாக்னி தபஸ் தான் பண்ணுவா. பஞ்சாக்னி தபஸ்னா 4 பக்கமும் நெருப்பு மூட்டிக்கிறது. இந்த வெயில் காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியுறதா, செருப்பு இல்லாமல் இருக்க முடியுறதா? ஆனால் அவள் அப்படி கிடையாது. உச்சி வெயிலில் நின்றுண்டு உட்காந்து தபஸ் பண்ணுவாள். இது பஞ்சாக்னி தபஸ்னு பேர். 4 பக்கமும் நெருப்பு, மேலே சூரியன், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இது மாதிரி தபஸ் பண்ணுவாள். அப்படியா? இது மாதிரி ஒரு 10,000 பேர். பழம் மட்டுமே சாப்பிட்ற தபஸ்விகள், இலையை மட்டுமே சாப்பிட்ற தபஸ்விகள், உடம்புல சாம்பலை பூசிட்டு இருக்கிற தபஸ்விகள், ஆகாயத்திலே இருப்பாளாம், பூமிக்கே வரமாட்டாளாம், அந்த மாதிரி தபஸ்விகள், வாழக்கல்லியர்கள், ஆனால் மரத்தில் தலைகளாக தொங்கிட்டு இருப்பா, அவள்லாம் தொங்கிட்டு தபஸ் பண்ணுவா. அந்த மாதிரி மகர்ஷிகள், இந்த மாதிரி 26 விதமான மகர்ஷிகள் கூட்டமாக வந்தாளா. ராமன் கிட்ட பிரார்த்திச்சாலா, ராமா ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எங்களால் இந்த தபஸ்லாம் பண்ண முடியல சொன்னாரா. ராமன் திருப்பி சொல்கிறார், அதுக்கு ரிஷயோபியாகமன் சர்வே வதாயாசுர ரக்ஷசாம் சதேஷாம் பிரதிசுஸ்ராவ ராட்சசானாம் ததாவனே. ராமன் சொன்னாரா, கவலைப்படாதீங்க, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட, தயவுசெய்து எங்கிட்ட ரெக்வஸ்ட்லாம் வைக்காதீங்க. ராமன் சொல்கிறார் அந்த வார்த்தையை, நைவம் அர்ஹதமாம் வக்தும் ஆக்ஞப்யோயம் தபஸ்வினாம். ஏ தபஸ்விகளே, நீங்கள்லாம் எனக்கு ஆணையிடுங்கள். நான் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்னா எங்கள் அப்பா காட்டுக்கு போகணுன்னு சொன்னார். நான் அப்படியே ஒரு தண்டகோணம் ஆரம்பத்திலே உட்காந்து என் வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பி போயிடுவேன். 14 வருஷம் எங்கள் அப்பா காட்டில் இருக்க சொன்னார். அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு நானும் காட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 14 வருஷம் இருந்துட்டு நான் பாட்டு கிளம்பி போயிடலாம். அந்த மாதிரி நான் போக விரும்பலை. எங்கள் அப்பா சொல்லிட்டார் காட்டுக்கு போனார், அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லாமலாம் இல்லை, சும்மாலாம் எங்கள் அப்பா சொல்லிருக்க மாட்டார். எங்கள் அப்பா யார்? இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவர், தசரதன், 10 திசைகளும் தேரை ஓட்டுபவன். அவன் சும்மாலாம் சொல்லிருக்க மாட்டான், ஏதோ காரணமாக தான் என்னை காட்டுக்கு போன்றிருக்கான், இல்லைன்னா அவன் காட்டுக்கு போயிருப்பானே.
அதனால் என்னை காட்டுக்கு வந்த விஷயமே அநேகமாக உங்களால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு ஆணையிடுங்கள், நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க. நான் ரிஷிகள் இருக்கான்னு ரிஷிகளை கேள்விப்பட்டு நான் சேவிக்க வரேன், நீங்களாம் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்லுங்க, நான் பண்ணுறேன்னார். அப்போ சொல்கிறார், எனக்கு ஆணையிடுங்கள். தபஸ்வினாம் ரணே சத்ருன்னு ஹந்திமிச்சாமி ராட்சசான். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு ஆணை கொடுத்தாச்சு, இல்லை ஆணை கொடுங்கன்ற ஆணையை வாங்கிக்கிறார். கவலையே படாதீங்கோ, இவா எல்லாரையும் நான் என்னுடைய போரிலே நானும் என் தம்பியுமாக பஷ்யந்து வீரம் ரிஷய சப்ராதுர்மே தபோதனாக, ஏ தபோதனர்களே, தபசே தனமாக உடையவர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்கோ, என் தம்பியும் நானுமாக சேர்ந்து இந்த ராட்சசர்கள் அனைவரையும் நாங்கள் ஒழிப்போம், உங்களுக்கு நான் வாக்கை கொடுக்கிறேன்னார். அதே மாதிரி பண்ணார். சத்தியவாக்கியா திருட விரதா, விரதத்தில் சொன்ன விஷயத்தில் திருடமாக இருக்கக்கூடியவர். அப்படியாக இவனுடைய வாக்கு, அந்த வாக்குக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி கரதூஷண வதத்தை பண்ணார். அதாவது சொல், அதை பரிபாலனம் பண்ணுறது வில். ஆனால் சொல் பெரியது, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவது வில். அடுத்ததா இன்னொரு இடம், ஜட்டாயு மோக்ஷம். சொல்லுக்கு டைம் ஆகிட்டுருக்கு, இருந்தாலும் எனக்கு 10 நிமிஷம் எனக்கு டைம் தரணும். 8:45 தான் ஆறுது, 9 மணிக்கு முடிச்சு வர்றேன் தேவள் சொன்ன மாதிரி. ஜட்டாயு மோக்ஷம். ஜட்டாயு மோக்ஷம் என்னாச்சு? ஜட்டாயு எல்லாருக்கும் தெரியும். கருத்மான் எல்லாருக்குமே தெரியும். கருட வாகனன் நம்ம எம்பெருமான். கருட சேவன்னா அத்தனை பேரும் சேவிக்கிறோம். அந்த கருடனுக்கு ஒரு அண்ணன் உண்டு, அருணன்னு பேர். அது பெரிய கதை, நான் உள்ளே போனேன்னா போக விரும்பலை. அவனுக்கு இப்போ சொல்கிறா ஃபிசிக்கலி சேலஞ்சு சொல்கிறா இல்லையா, அவன் தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு. அவள் அம்மா என்ன பண்ணுறான்னா, அம்மா கஷ்யப பிரஜாபதிக்கு 60 மனைவிகள். இந்த காலத்தில் கல்யாணம் மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, எல்லாம் ரிஷி கர்ப்பம். உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு குழந்தைகள் வேணும். எந்த மாதிரி குழந்தைகள் வேணும்? எல்லாம் சிங்கம் மாதிரி குழந்தைகள் இருந்தால் ஓகே. எத்தனை குழந்தைகள் வேணும்? ஓகே, ஆசீர்வாதம் பண்ணேன், போய்ட்டு அப்போ. அவள் என்ன நினைக்கிறாளோ அந்த குழந்தைகள் நிற்கும். கர்ப்பம் கிடையாது, ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்றது இதுதான். ஓகே, அவளுக்கு கர்ப்பவாசனெலாம் கிடையாது. அயோனிஜி அவள்லாம் பிறந்துட்டு போயிட்டே இருப்பாள். அந்த கஷ்யப பிரஜாபதிக்கு பிறந்தது தான் எக்கச்சக்கமான பறவைகளும் மிருகங்களும் அவருக்கு பிறந்தது தான், எல்லாமே அவருடைய குழந்தைகள் தான். அவருக்கு 60 மனைவிகளில் இந்த மாதிரி பிறந்தது எல்லாம். அதில் 2 பேர் கர்த்திரு வினதேன்னு 2 அக்கா தங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாவா 2 பேரும். அதே மாதிரி தான் திதி அதித்தி. திதியோட பசங்க தான் ராட்சசர்கள், அதிதியோட பசங்க தான் தேவர்கள். அதே மாதிரி பாம்பு கருடன். இந்த கருடனுக்கு ஒரு அண்ணன் உண்டு. என்னாச்சு? 2 கர்த்திரு வினதே ஒன்றா தான் இருப்பா. குழந்தை வேணும் அப்படின்னா, சரி அப்படியா, ரைட், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரே மாதிரி வேணும்னா, சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான முட்டைகளை கொடுத்தார். முட்டைகளை கொடுத்தார். உனக்கு என்ன வேணும்? எனக்கு வீரியம் பலம் உள்ள 2 குழந்தை இருந்தாலே போரும்பா, அதுக்கு மேலே எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ஃபேமிலி பிளானிங் அன்றைக்கே எனக்கு 2 குழந்தை போரும் அப்படின்னா, இந்தா நீ 2 முட்டையை வச்சுக்கோ கொடுத்துட்டார். இவன் என்ன பண்ணா, எடுத்துன்னு போனால் 2 பேரும் அடக்காக்கிறா, வச்சு பத்திரமா ரூம்குள்ளே வச்சு எல்லாம் பண்ணுறா. அவள் கர்த்திருன்றவளுக்கு பாம்புகள் ஒன்று ஆதிசேஷன் பிறந்தான், வாசிக்கு பிறந்தான், காரகோட்டகன் பிறந்தான், இப்படியாக ஆயிரக்கணக்கான பாம்புகள் பிறந்தாச்சு. இதை பார்த்து உட்காந்துருக்கா, எனக்கு எப்படா குழந்தை பிறக்கும், நான் எப்போ இப்படி தூக்கி கொஞ்சுவேன் நான். பாரு அவள் தூக்கி கொஞ்சின்னு இருக்கா, ஐயோ எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு சொல்லி இவளுக்கு ஒரே வருத்தம். இவ பார்த்தா போவா, அந்த முட்டையை தொட்டு பாப்பா, ஒரு சலனமும் இல்லையே, நீ இது எப்போ குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லா. என்னாச்சு? அவளுக்கு டெம்டேஷன் அதிகமாகிடுத்து. நாளாக மாதமாக வருஷங்களாக கடைசியில் பார்த்தா இந்த முட்டைகள் எல்லாம் இருக்கா இல்லையா, என் வீட்டுக்காரர் ஏதோ பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொன்னால் எடுத்தா ஒரு முட்டையை போட்டு கட்டையால் அடித்தா. அடித்த உடனே என்ன ஆச்சுன்னா, முட்டை உடஞ்சிது. அதுக்குள்ளேருந்து குழந்தை அப்போ தான் வளர்ந்துருக்கு. இன்னும் கால் வளரலை, உடம்பு மாத்திரம் வளர்ந்துருக்கு. உடனே சொல்லிட்டு, என்னம்மா நீ இப்படி அவசரப்பட்டுட்டியேம்மா நீ அப்படின்ட்டு. ஐயோ கண்ணா, எனக்கு தெரியாதரா கண்ணா, நான் ஏதோ நினச்சிட்டு பண்ணிட்டேன்டா, எனக்கு டெம்டேஷன் ஜாஸ்தியாக எடுத்து. சரி இருக்கட்டும்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்துக்கு நீ பலனை அனுபவிச்சாகணும். அடுத்த முட்டையை பத்திரமா வச்சுக்கோ. என்ன, என் தம்பி பிறப்பான். ஆனால் ஒன்று, இதுக்கு பலன் உனக்கு என்ன தெரியுமா? உன்னுடைய அக்காக்கிட்டே நீ அடிமையாக தான் இருந்து வேலை செய்ய போகிற, நீ அவளுக்கு வேலைக்காரியாக இருக்க போகிறேன்ட்டான். அவ்வளோதான், அவ்வளோ வேலைக்காரியாக இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தா. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு அந்த ரூம்லேருந்து சாமவேதம், எந்த இடத்துல இன்னொரு முட்டை இருக்கோ அந்த ரூம்லேருந்து சாமவேதம் கேட்க ஆரம்பிச்சுதான், நறுமணம் வர ஆரம்பிச்சுதான். இன்னும் இவளுக்கு சந்தோஷம், ஆஹா பையன் வளர்ந்துட்டான் அப்படின்ட்டுனேன். ஆனால் கிட்ட போகிறதுக்கு பயம், நான் ரூம்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணால் ரூம்குள்ளே போகாமலே எட்டி பார்த்துட்டு இருந்தா. கடைசியில் முட்டை உடைஞ்சிது. கருட பகவான் வெளில வந்தார்.
வந்த உடனே அம்மா எனக்கு பசிக்கிறது அப்படின்னார். வளர்ந்துட்டார். எடுத்துனே பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறார்னா தபோபலத்தினால் பிறந்தவர், கஷ்யப பிரஜாவினுடைய பிள்ளை. அப்புறம் மேலே கதை போச்சா. இப்போ வரைச்சே அந்த அருணன்னு பேர் பெரியவனுக்கு. அவன் என்ன பண்ணா, பிறந்த உடனே சொன்னான் அம்மா அடுத்தவனை பார்த்துக்கோன்ட்டு போயிட்டார். இப்போ கருடன் பிறந்தாச்சு. அது அருணன் என்ன சொன்னால், அம்மா எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன், நான் உன்னோட இருக்க, நான் வரலை நான் அப்படின்னா போய் சூரியனுக்கு சாரதி அவன் தான் அருணன். இப்போ இங்கே சூரிய பிரபை இருந்ததுன்னா போய் பாருங்கோ, ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் உட்காண்டிருப்பார், அவருக்கு கால் இருக்காது, அவர் உட்காந்து அப்படி தான் இருப்பார். அவர் தான் அருணன். அருணோதயம்னு சொல்லுவார். அருணோதயத்துக்கு அப்புறம் தான் சூரியோதயமே. அருணன்னு சொல்லிட்டு அவனுடைய பிரபாவத்தை வேதத்தில் ரொம்ப பெருமையாக சொல்கிறது அருணோதயத்தை. அந்த அருணனுக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தன் சம்பாதி, இன்னொருத்தன் ஜட்டாயு. தம்பி ஜட்டாயு, அண்ணா சம்பாதி. 2 பேருமே ராமாயணத்தில் முக்கியமானது. இந்த ஜட்டாயு மோட்சம் ரொம்ப விசேஷமானது. என்னன்னாக்க, உங்கள் எல்லாரும் தெரியும், ராவணன் அடிச்சுட்டான். ராவணனை தூக்கின்னு போகும்பொழுது நடுவில் வந்து ஜட்டாயு தான் சண்டை போடுறார். ஏன்னா அவளை காத்துன்னு வர்றார். அவள் ராமலக்ஷ்மணால், ஏன்னா அவள் அப்பாவோட நண்பர்கள், தசரதனும் நானும் நண்பர்கள்னு சொல்லிவிட்டு அவள் இது பண்ணுறா. கடைசியில் என்ன ஆகுது, ராவணன் சந்திரஹாசன்ற கத்தியால் வெட்டிடுறான். ஜட்டாயு கீழே விழுந்துடுறார். ஜட்டாயு சாக போகிறார். அதுக்குள்ளே ராமலக்ஷ்மணன் வரணுமேனு உயிரை பிடிச்சி நிற்கிறார். ராமலக்ஷ்மணா வந்துடுறார். விஷயத்தை சொல்லிடுறார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணப்பா, என்னால் முடியலன்னு. இதுக்கப்புறம் தான் விசேஷம், அவர் செத்து போயிடுறார். யார்? ஜட்டாயு செத்து போயிடுறார். இப்போது சொல்கிறார், ராமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாக்கியம் சத்தியவாக்கியா இல்லையா? இப்போ சொல்கிறார், லக்ஷ்மணா இவருக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணணும். என்ன பறவையாச்சே, இவருக்கு என்ன நீ சம்ஸ்காரம் பண்ணுறது, எடுத்தான் புதைச்சா முடிஞ்சு போச்சு. இல்லை எங்கள் அப்பாவுக்கு சமமானவர், எங்கள் அப்பாக்கே நான் பண்ணலை, அதனால தான் இவர் அணைச்சிருக்கார் போல் இருக்கு, நான் இவருக்கு சம்ஸ்காரத்தை பண்ணி ஆகணும். வா நீ நானும் சேர்ந்து பண்ணலாவா? நீயும் பண்ணலை உங்கள் அப்பாவுக்கு, நம்ம அப்பாவுக்கு நீயும் பண்ணலை, நானும் பண்ணலை. நம்ம அப்பாவனுடைய சுகிருத், நம்ம அப்பா போல் நம்மளை இத்தனை வருஷமாக நம்மளை காத்துன்னு வந்தார், நமக்கோசரம் உயிரை விட்டுருக்கார், இவருக்கு நாம் சம்ஸ்காரம் பண்ணுவோம், வா போய் கட்டையெல்லாம் எடுத்துன்னு வா, நெருப்பை மூட்டு, நாம் இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சம்ஸ்காரம் பண்ணுறார். ராமனும் லக்ஷ்மணனும் சம்ஸ்காரத்தை பண்ணுறார். இதில் விசேஷம் என்ன தெரியுமோ இல்லையோ, யா கதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யா கதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம். இது ராமனுடைய வாக்கியம். ராமன் சொல்கிறார், மயாத்வம் சமுனுஜ்ஞாதா கச்சலோகானனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா விரஜ. உடனே அவர் சொல்கிறார், அவர் ஒரு யஜ்யம் பண்ணுறவன், வேதாத்தியனம் பண்ணி முறைப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு யாக யஜ்ஞாதிகளை பண்ணுறவன் எந்த லோகத்துக்கு போவானோ. ஜட்டாய் என்ன பண்ணார், ஒன்றும் படிக்காதவரெல்லாம் ஒன்றும் கிடையாது, பக்ஷி. அவர் எதையோ எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு உட்காந்துருப்பேன், எல்லா பட்சியும் என்ன சாப்பிட்றதோ அப்படி தான் இருந்தார். அவருக்கு கடவுளும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஏதோ இருந்தார், செத்து போனார். சீத்தையினுடைய சம்பந்தம் உடையவர், அவ்வளோதான். அவருக்கு ராமன் மோட்சத்தை கொடுக்குறார். நான் சொல்கிறேன் நீ மோட்சத்துக்கு போன்ற, இது ராம வாக்கியம். யாருக்கும் அந்த மாதிரி ராமன் கொடுக்கவே இல்லை. அவாவா மோட்சத்துக்கு போனால் பக்கத்தில் இருந்தார் கூட. சபரி மோக்ஷ சாட்சி பூதா, சபரிக்கு அவர் மோட்சம் தரல, சபரி மோட்சத்தை பொறுத்த அவர் பார்த்துட்டு இருந்தார், சாட்சியாக இருந்தார் அந்த இடத்துல. ஆனால் ஜட்டாயு மோட்சத்தில் அப்படி கிடையாது. ஜட்டாய்க்கு மோட்சத்தை நான் கொடுக்குறேன், நீ போ, நான் வெறும் உனக்கு சம்ஸ்காரம் பண்ணலை, உன்னை மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கோசம் நான் சம்ஸ்காரம் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் நீ மோட்சம் போ அப்படின்னார். என்ன மோட்சம்? யஜ்யம் பண்ணவர்கள் எந்த இடத்திற்கு செல்வார்களோ திரும்பி வராத இடத்திற்கு, ஆஹிதாக்னி நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணுபவர்கள் எந்த லோகத்திற்கு செல்வார்களோ, யார் எந்த இடத்திற்கு சென்றால் திரும்பி வரவே மாட்டார்களோ, பூமியை தானம் பண்ணவர்கள் எந்த லோகத்திற்கு செல்வார்களோ, நான் சொல்கிறேன் ஜட்டாயுவே நீ அந்த லோகத்திற்கு போவாயாக. இது ராமனுடைய வாக்கியம், சத்தியமான வாக்கியம். அது மாதிரி விபீஷண சரணாகதி, விபீஷணன் வந்து நிற்கிறான் கடைசி, இதுதான் கடைசி, முடிச்சிடுறேன் இதோட. விபீஷணன் வந்து நிற்கிறான், சரணாகதி பண்ணுறான். சரணாகதினா, ராமா நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நின்ன பயம் அப்படின்னு வந்து நிற்கிறான். உடனே ராமன் முடிவு பண்ண முடியாதில்லை, ஏன்னா சுக்ரீவன் ராஜா இருக்கான், கூட மந்திரிகள்லாம் இருக்கா, சேனைகள் 4 கோடி வானரம் இருக்குது, இவாட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமே, அவள் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறா, என்னுடைய சேனைகள் கிடையாது, ராமனுடைய சேனைகள்லாம் கிடையாது. உடனே மந்திராலோசனை நடக்கிறது. விபீஷணன் இன்னும் பூமியில் இறங்கலை, மேலேயே தான் நிற்கிறான். மேலேயே நின்ன உடனே அப்போது ராமன் சொல்கிறார், எல்லாரையும் கேட்குறார், எல்லாரும் எதிர்த்து சொல்கிறா, அவன் ராவணனுடைய தம்பி ராட்சசன், அவன் நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும். ஒன்று வீட்டோ தெரியுமா? அந்த வீட்டோ ஐநா சபையில் வந்து இந்த 5 நாடுகள் கையில் வச்சுட்டு இருக்கோம். வீட்டோ தடுக்கிற பவர்.
உடனே அனுமாரை கேட்டார். அனுமானே நீ என்ன சொல்கிறேன்னார். உடனே அனுமான் வந்து வீட்டோ போவார், ஏன்னா அவர் தான் பார்த்துட்டு வந்தவர். அவர் சொன்னார், அவனை நன்னா சேர்த்துக்கலான்னார். ஏன்னா நான் அங்கே பார்த்ததுலேயே இவன் தான் நல்லவன், இவன் தான் ராவணனை எதிர்த்தே நல்ல விதமாக பேசினவன், ராமனுக்கு சரியான மந்திராலோசனை சொன்னவன், அவனுடைய தம்பின்னு பார்க்காதீங்கோ, அவன் விஷ்ணு பக்தி உள்ளவன். ஏன்னா அவனுடைய ஆற்றுல அவன் திருவாராதனம் பண்ணுறதை நான் பார்த்தேன், அவன் வேத சொல்கிறத நான் பார்த்தேன், அவன் யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறதை நான் பார்த்தேன், அவனை நன்னா சேர்த்துக்கலாம், அவன் ரொம்ப நல்லவன்னார். உடனே சுக்ரீவனை கூட்டார், சொன்னார், எல்லார்ட்டையும் சொன்னார், இது வந்து ராம சரணாகதி மந்திரம், சகிருதேவ பிரபன்னா, எல்லாருமே கேட்டுங்கப்பா. ராமன் சொல்கிறார், 4 கோடி வானரமும் உட்காண்டிருக்குது, எல்லாரும் கேட்டுங்கோ. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மம பரித்ராணாய சாதூனாம். கிருஷ்ணன் வாக்கியம். ராமன் சொன்னது இது. கிருஷ்ணன் சொன்னது, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. கவலையே படாத, நான் உன்னை மோட்சத்துக்கு அனுப்புகிறேன், என்னை மட்டுமே என் தாளை பற்று, நான் உன்னை மோட்சம் அனுப்புகிறேன். ஆனால் மொத்தத்தையும் விட்டுட்டு வரணும், நீ நான் கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது, என் கடைசி பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், அவளுக்கு பிள்ளை பறவருக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன்லாம் சொல்லக்கூடாது. சர்வதர்மான் மொத்தத்தையும் விட்டுட்டு வா, என்னை பற்று. நான் இதை ராமன் சொன்னார். சகிருதேவ பிரபன், அவர் வேறு விதமாக சொன்னார். அவர் எதையுமே யோசிக்கலை, ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர், அவர் சம்சாரி. அவர் என்ன சொன்னார், சகிருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு முறை ராமா நின் அபயம் அப்படின்னு சொன்னவனுக்கு, தவ அஸ்மிதிஜியா, நீதான் எனக்குப்பா, வேற யாரும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறவனுக்கு நான் அபயத்தை அளிக்கிறேன், சுக்ரீவா எழுந்து போ. என்ன சொன்னார், சுக்ரீவனை கூப்பிடுறார். மகாராஜாவன், சுக்ரீவன் மகாராஜான் தான் கூப்பிடுவார், அவர் அந்த ரெஸ்பெக்ட் தான் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணார், ஏன்னா அதிகமாக அந்த இடத்துல வந்து எதிர்த்து சொன்னவன் சுக்ரீவன் தான். விபீஷணன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னா, சுக்ரீவா எழுந்து வா, நீயே போய் விபீஷணனை கூட்டின்னு வா. ஓகே, அவர் சொல்கிறார், அவர் ஆணையேயம் ஹரிஸ்ரேஷ்ட, ஏ சுக்ரீவ மகாராஜா நீ போய் கூட்டின்னு வா. யாரை, விபீஷணனை போய் கூட்டின்னு வா. தத்தமஸ்யா பயம் மயா, நான் அவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன், அவனை நான் ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், அவன் பண்ண சரணாகதியை நான் ஏற்றுன்ட்டேன், அவன் பேரில் அவன் குற்றமற்றவன். அங்கே போயிட்டு இப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டு, ஐயோ நம்ம விபீஷணன் தானே கூட்டின்னு வர சொன்னேர், அந்த இடத்துல ராவணன் வந்து நிற்கிறான், கும்பகர்ணன் வந்திருக்கான் அப்படின்ட்டு திரும்பி வந்துடாத. ஓகே, விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம், ராவணனே வந்து நின்னாலும் போய் கூட்டுண்டு வா. இது ராம வச்சனம். இந்த வசனத்தோட யார் தைரியமாக சொல்ல முடியும் சொல்லுங்க? ராமனால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்படியாக ராமனுடைய சொல் மிகவும் பெரியது. வில், அவன் சொன்ன சொல்லை காப்பது, இவை இரண்டுமே ராமனுக்கு அலங்காரம். ராமாயணம் சொல்லாத நாடு கிடையாது. ஆசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் ராமாயணம் இருக்குது. நமக்கு நிறைய ராமாயணத்தை எழுதி கொடுத்துருக்கா. வால்மீகி ராமாயணம், ஆத்தியாத்ம ராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம், கம்பராமாயணம், இதெல்லாம் ரொம்ப பிரபாவமாக இருக்கக்கூடிய ராமாயணங்கள். இந்த ராமாயண கதையை எல்லாரும் அவசியம் கேளுங்க. இந்த ராமாயண கதைக்கு என்ன தெரியுமா விசேஷம்? ராமாயண கதையை சொல்கிறவாளுக்கும் ராமாயண கதையை கேட்குறவாளுக்கும் முன்னாடி இருக்கிற 7 தலைமுறை, பின்னாடி வரப்போகிற 7 தலைமுறை, இந்த தலைமுறைகள் புண்ணியம் பெறும் அப்படின்றதாக ராமாயணத்தினுடைய பலன். இந்த பலன் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். இந்த ராமனுடைய சன்னிதானத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம், சொன்னவருக்கு என்ன பலனோ அதே பலன்தான் எதிர உட்காந்து கேட்குறவாளுக்கும், மண்டபத்தில் உட்காந்து கேட்குறவாளுக்கும், வாசலில் மைக்கில் கேட்குறவாளுக்கும் அதே பலன்தான் அனைவருக்குமே. அந்த எம்பெருமான் வள்ளல் அனைவருக்கும் வாரி வாரி நல்ல வேளை மங்களங்களை வழங்கட்டும் நான் இந்த சமயத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் அடியோன் இந்த உபன்யாசாதிகளை, இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற இந்த கோதண்டராம பக்தன் சபா, தாம்ராஸ் பிராமண சமாஜம் இவாள்லாம் சேர்ந்து பண்ணிருக்கா. இதை ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணுறா. தர்மத்துக்கு தர்மம் எப்போதுமே சின்னதாக தான் இருக்கும். நாரத மகரிஷிக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், தர்மம் எப்படி இருக்கும்னு கேட்டாராம். பசு மாதிரி இருக்கும்னாராம். எப்படி பசு மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்கன்னா, பன்னி 10 குட்டி போடுறது, சிங்கம் 3 குட்டி போடுறது, பசு 1 குட்டி தான் போடுறது. ஆனால் உலகத்தில் எதனுடைய மக்கள் தொகை அதிகம்னா பசுக்கு தான் மக்கள் தொகை அதிகம். பன்னிக்கு அவ்வளோ இது கிடையாது, சிங்கத்துக்கு அவ்வளோ இது கிடையாது.
எண்ணிக்கை கிடையாது. ஆனால் பசுக்கு தான் எண்ணிக்கை அதிகம். தர்மமும் அப்படி தான்ப்பா, மறைஞ்சு தான் இருக்கும், நெருப்பு மாதிரி மறைஞ்சு தான் இருக்குமே தவிர தர்மம் வெளியில் வராது. அப்படி ராமாயணத்தை கேளுங்கோ, ராமாயண பிரச்சாரம் பண்ணுங்கோ, ராமாயணத்தை எல்லாரும் நினைங்கோ. ராமனை நினைப்போம், ராமனை கற்போம். ராமன் அனைவருக்கும் மங்களங்களை வழங்கட்டும். ஏவமேதத் புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ருவஸ்துவஹா பிரவ்யாஹரதவசப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவா ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதः மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய ராமபத்ராய மங்களம். நமோ நமஹ. எல்லா அபச்சாரங்களையும் பொறுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாசன்.